வணக்கம் உறவுகளே, இது நண்பரும் நான் முருகேசன். நம்ம எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. கோயம்புத்தூர் கூட்டம்னு நினைக்கிறேன். அதில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இப்போ இப்போ இப்போதைய தமிழ்நாடு அரசு அதை தெளிவாக சொல்கிறார். அதெல்லாம் ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக அரசுக்கு கண்ணை உறுத்து தான். என்ன உறுத்து தான்? இந்து அறநிலையத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருக்கிற அந்த காசில், கோயில் காசில் உங்களை மாதிரி அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் பக்தி மிக்கவர்கள் நல்ல காரியங்களுக்காக, கோயில் பராமரிப்பதற்காக உண்டியலில் போடக்கூடிய பணங்களை, நன்கொடையாக வரக்கூடிய பணங்களெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை, திமுக அரசின் தலைமையிலான அறநிலையத்துறை வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டுறாங்க, கல்லூரிகள் கட்டுறாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வாதம். கண்ணை உறுத்து தான். அதாவது கோயில் காசை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டுறது இவருக்கு கண்ணை உறுத்து தான். சரி, அவர் வந்து இவர் முதலமைச்சராக இருக்கும்போதும் கோயில் காசை எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போதும் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதும் பண்ணியிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த அறநிலையத்துறைக்கு கீழே நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இப்போ கடைசியாக அந்த பழனி கோயிலில் ஒரு கல்லூரி கட்டினாங்க போல இருக்குது. பழனி கோயிலில், பழனியாண்டவர் கோயிலில் அந்த பழனியாண்டவரோட பெயரில் கட்டியிருக்காங்க போல். சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அவரே என்ன சொல்கிறாரு, பொதுமக்கள் நன்கொடையாக கொடுத்தது, அதை வந்து மக்களுடைய நலனுக்காக தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போ கல்விக்கூடங்கிறது எதுக்காக? கல்விக்கூடம் வந்து மக்களுக்கு நன்மையா தீமையா? பள்ளிவாசலுக்கு, பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்கிறதா இல்லை தீமை பயக்கிறதா? அது பழனிசாமி அவர்கள் சொல்லலை. இது யார் சொல்லக்கூடிய பேச்சு? இது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பல்கள் சொல்லக்கூடிய வாதம். எப்படி வாதம் அப்படின்னா, இந்து அறநிலையத்துறை காசை எடுத்து வேறு எந்த செலவும் பண்ணக்கூடாது, கோயிலை மட்டும்தான் புறணம் வைக்கணும், கோயிலுக்கான செலவுகள் பண்ணணும், வேறு எந்த செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா, கோயிலில் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்னும் நம்ம இந்திய கோயில்களில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம். தமிழ்நாட்டிலே நிறைய கோயில்கள், பழனி எடுத்துக்கோங்க, நம்ம சமயபுரம் எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள், ஸ்ரீரங்கம் எடுத்துக்கங்க, இது நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த கோயில்கள்லாம் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, விசாலாட்சி, நிறைய கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை கொண்டுக்கிட்டு நிற்கிது. இந்த பணமெல்லாம் ஒரு இடத்துல முடங்கி போகுது. இந்த அறநிலையத்துறை கீழே இருந்தாலும் ஒரு இடத்துல முடங்கி போகுது. நம்ம இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில் எடுத்துங்களேன், அதுக்கு அவங்க பேர் என்ன, தீட்சதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு இருக்குது. வர்ற பணத்தை பூரா கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேலே அந்த கோயிலுடைய இடமே, அதுக்குள்ளே வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு அது ஒரு குரூப்பாக ஒரு இதாக பண்ணுறாங்க. இவங்க ஆளுங்களே எல்லாம் ஜட்ஜாக நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்க என்னென்னமோ பேசி அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஒரே ஒரு வருஷம் இந்த அறநிலையத்துறை கையில் எடுத்து அது கணக்கு, வரவு செலவு, உண்டியல் போக்குவரத்து கணக்கு வழக்கு பார்த்ததில் 1 கோடி ரூபா அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் 3 கோடி ரூபா மிச்சங்கிறாங்க 1 கோடி ஒரு வருஷத்தில். ஆனால் இவர்கள் வந்து எவ்வளோ காமிப்பாங்கலாம் மிச்சம்? எல்லா செலவும் போக 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா இப்படி தான் கணக்கு காமிப்பாங்களாம். ஆனால் இந்த அறநிலையத்துறை எடுத்து வச்சிருக்கும்போது 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா இப்படி கணக்கு அமைச்சிருக்காங்க. அப்போது பொதுமக்களுடைய காசை யார் சாப்பிட்றாங்க, யார் திங்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியுது. நம்ம வெளிப்படையாக சொல்லுங்கிற பயம் இல்லை, வெளிப்படையாக சொல்லுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கோயில் காசை எடுத்து வேறு என்ன செலவு பண்ணலாம்? கோயிலை செலவு பண்ணலாம், கோயிலுக்கு செலவு பண்ணலாம், புனரமைக்கலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சரி, மக்களுடைய நம்பிக்கை, செலவு பண்ணலாம். அதுக்கு மட்டும் செலவு பண்ணால் போதுமா? மக்கள்கிட்ட இருந்து உண்டியல் மூலமாக வாங்கின காசை திருப்பி மக்களுக்கு ஒன்று கொடுக்கணும். அதானே வந்து ஒரு அரசு செய்கிற வேலை. இப்படி தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த 1000 ரூபா கொடுக்குறதுக்கு
இவர் ரூ. 1000 கொடுத்து மக்களை கவர்றாரு, மக்களை இழுக்கிறாரு. இளைஞிகளை ரூ. 1000 குடுத்து தமிழ் புதல்வன் திட்டம், பொன்மகள் திட்டம், என்னென்னமோ திட்டத்தின் பேரில் பணத்தை கொடுத்து இவர் ஓட்டு வங்கியா மாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த எப்படி சொல்றது, அந்த மாதிரி தகாத வார்த்தையை நம்ம பேசுறதில்ல. எச்சக்கலைன்னு சொல்லுவாங்கல்ல, எச்சி சோறு பொறுக்கி திங்கிறவங்க, ஒருத்தவங்க கக்கி கொடுக்குற எச்சி சோறை பொறுக்கி திங்கிறவங்க, அவங்க தான் இதை பற்றி பேசுவாங்க. ரூ. 1000 கொடுக்குறது நம்ம நல்லா போய் யோசிச்சு பார்ப்போம் மக்களே. ஒரு மனிதருக்கு அரசு ஒரு ரூ. 1000 கொடுக்குதுன்னா அது ஓட்டுக்காகவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையில் இந்த ரூ. 1000 கிடைக்குதா இல்லையா? அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது வாழையடி வாழையாக பரம்பரையாக நம்ம வந்து இந்த மண்ணில் இந்த சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடியும் வரி கட்டணும், அந்த காலத்துலேயும் வரி கட்டியிருக்காங்க. வரி கட்டாமல் இப்படி வரிக்காக தானே வெள்ளைக்காரனே வந்தான். அவன் நம்மளை பிடிச்ச வியாபாரங்கிற பேரில் வரி நம்மளை அடிமையாக்கி நம்மகிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணிட்டு சுரண்டி திண்டு போகிறதுக்கு தானே வெள்ளைக்காரன் வந்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுதந்திரமானதுக்கு அப்புறமும் இவங்கெல்லாம் வரி இல்லாமையே வாழ்ந்தாங்க. வரி இல்லாமல் ஒரு அரசு இயங்க முடியாதுங்கிறது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கே வரியே கட்டிக்கிட்டே இருக்கமே, அந்த வரியில் ஒரு சொற்ப அமௌண்ட்டு மாதம் ஒரு ரூ. 1000 மக்களுக்கு கொடுக்கறதுனால என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய சுரண்டி பல 1000 கோடி ரூபாயில் சுரண்டி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க, கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தரக்கூடாதான். அவங்களோட கான்செப்டை பாருங்கள். அதிகாரிகள் திங்கலாம், அரசியல்வாதிகள் திங்கலாம், அமைச்சர் பெருமக்கள் திங்கலாம், அனைவரும் திங்கலாம். ஹெலிகாப்டர் வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், எஸ்டேட்டு வாங்கலாம், வெளிநாடுகளில் தொழிலில் முதலீடு பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஆனால் மக்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அந்த ஒரு இலவச பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், இலவச இந்த விலையில்லா உரிமை தொகை அப்படிங்கிற அந்த பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் இலவசம்னு சொல்ல வரல. மக்களுக்கு கொடுத்தது தான் திருப்பி மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அது எப்படி இலவசமாகும்? அரசாங்கம் எங்கேயோ இருந்து சம்பாதிச்சு அவங்க இப்போ அரசாங்க பணங்கிறது எங்கேருந்து வந்தது? எங்கேயோ இருந்து சம்பாதிச்சு வெளியிலேருந்து வந்ததில்லை. இந்த ஊரில் இந்த மக்கள் கட்டுற பணத்தில் இருந்து தான் அந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது வெளியில் போய் வேறு எதுவும் வருமானத்து மூலமாக கொடுத்தா அதுக்கு பேர் இலவசம். மக்கள் கட்டுற வரி பணத்துலேருந்து மக்களுக்கு திருப்பி கொடுத்தா அது எப்படி இலவசமாகும்? அது வந்து இலவசமாகும். உரிமை தொகைங்கிறது சரியான வார்த்தை தான். காலங்காலமாக வரி கட்டுறான். ஒரு சட்டை எடுத்தால், ஒரு துணி எடுத்தால் வரி, ஒரு சோறு சாப்பிட்டா வரி, ஒரு இட்லி வாங்கினா வரி, ஒரு தோசை வாங்கினா வரி, ஒரு அரிசி வாங்கினா வரி, பருப்பு வாங்கினா ஜிஎஸ்டி, சிமெண்ட்டு என்னதுக்குங்க ஜிஎஸ்டி இல்லை, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. ஆஸ்ட்ராசிட்டி வாங்கினா ஜிஎஸ்டி, எல்லாத்துக்கும் வரி. அப்படி வரியாக கட்டி அவனுடைய சம்பளத்தில், அவனுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி பணத்தை வந்து வரியாக கட்டி அழுகுறானே. ஏன்னா சாப்பிடணும், உடுத்தணும், குளிக்கணும், எல்லாத்துக்குமே லைவாய் சோப்பு எடுத்துக்கு, எந்த சோப்பு எடுத்துக்கு, எல்லாத்துக்கும் வரி. குளிச்சே ஆகணும், சோப்பு வேணும், பல் விளக்கியே ஆகணும், பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு வேணும், எண்ணெய் வச்சே ஆகணும், எண்ணெய் வாங்கணும், சாப்பிட்டே ஆகணும், உணவுப் பொருள்கள், பருப்பு கிருப்பு வெங்காயம் வெண்ணெய் வந்தது போனது லிட்டு லொசுக்கு நெய் எல்லாத்தையும் வாங்கணும். முந்திரி பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். இவ்வளோதானே வாழ்க்கை? எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க. அப்போ அந்த பணமெல்லாம் ஜிஎஸ்டியாகவே கட்டிக்கிட்டு அரசியல்வாதிகளும் அது கொழுப்படுத்தவங்களும் தின்னுபட்டு கொழுப்படுத்த தெரிஞ்சால் மக்களுக்கு என்ன பயன்? ஏன் அந்த 1000 கொடுத்ததுனால என்ன புண்ணியம்? என்ன இப்போ தவறு நடந்து போச்சு? இந்த 1000 கொடுத்தாலும் என்னங்க தவறு நடந்து போச்சு? ஒரு காலேஜ் கேட்டதுனால என்ன? மக்களுக்கு அடிப்படை வசதி கல்வி, அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம், இதுக்கு அடுத்தாப்புல ஒரு மனிதனுக்கு தேவையானது விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டியது கல்வி, உணவு, உடை, இருப்பிடம். இது எல்லாம் கூட மாறலாம், மாற்றங்கள் வரலாம். ஆனால் கல்விங்கிறது மனசில் பதிஞ்சிடும், அது மாறாது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக சொல்கிறார், யாராலையும் பிடுங்க முடியாத ஒரு சொத்து இருக்குன்னா அது கல்வி தான் அப்படிங்கிறார். எல்லா பேரும் சொல்கிறாங்க. பெரியார் சொல்லிட்டாரு, அண்ணாதுரை சொல்லிட்டாரு, முற்போக்குவாதிகள் அனைவரும் சொல்கிறேன். பிற்போக்குவாதிகள் தான் சாமியை கும்பிடு, அங்கே போகாத, படிக்காத, படிப்பை நிப்பாட்டு, சாமியை மட்டும் கும்பிட்டா மட்டும் உனக்கு அறிவு வராது, சாமியை நம்பினா சாமியை கும்பிட்டா படித்தா மட்டும் உனக்கு அறிவு வராது, சாமியை கும்பிட்டா தான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மடைமாற்றி திசை திருப்பி முட்டாளாக மூடர்களாக நம்மளை வந்து கல்வியறிவு இல்லாத மக்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த
இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். அதுக்கு வந்து பாவம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு, அவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டாரு. அப்புறம் கூட்டணியில வந்து இல்லாட்டி கூட்டணியில இருந்துக்கிட்டு இது கூட பேசலாம் எப்படி? இல்லன்னா கழி திங்கணும், ஜெயிலுக்கு போகணும், கழி திங்கணும், செஞ்ச பாவங்கள் அது மாரி, செஞ்ச தவறுகள் அந்த மாரி, இந்த மாரி நெறைய இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னு. இவரு எப்படின்னா, 13 பேர்த்த சுட்டு கொன்னுப்புட்டு, நான் பேப்பர பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், டிவிய பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன மாபெரும் மகான் ஒரு இவரு. அதனால இவர் பேச்ச நம்ம கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், நல்லா விளங்கிரும் தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.